நெல்லை மாவட்டத்தில் 7 இடங்களில் கொட்டப்பட்ட கேரள கழிவுகள் அனைத்தும் இன்று மாலை எடுக்கப்பட்டு விட்டன. கழிவுகள் எடுத்த நிலப்பகுதியில் தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் சார்பில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நேற்று இலந்தைக்குளம், வேளார்குளம், கோடகநல்லூர், பாரதியார் நகர், திடியூர் ஆகிய பகுதியில் உள்ள மருத்துவ கழிவுகள் மற்றும் பிற கழிவுகள் அனைத்துமே முற்றிலுமாக அகற்றப்பட்டு சுமார் 18 லாரிகளில் ஏற்றப்பட்டு கேரளாவுக்கு முதல் கட்டமாக அனுப்பப்பட்டது. இன்று காலை முதலே பழவூர் மற்றும் கொண்டா நகர பகுதிகளில் கேரளாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட சுமார் 5 லாரிகள் மற்றும் தமிழகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வாடகை லாரிகள், நேற்று 11 லாரி என மொத்தம் 12 லாரிகளில் இன்று கேரளாவிற்கு இந்த கழிவுகள் அகற்றப்பட்டு இன்று இப்பொழுது ஏற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 18 நேற்று அனுப்பிய அந்த 18 லாரிகளில் சுமார் 300 டன் கழிவுகள், அதாவது மருத்துவ கழிவுகள், சாதாரண கழிவுகள், பிற பிளாஸ்டிக் கழிவுகள் என 300 டன் கழிவுகள் ஏற்றப்பட்டு வந்துள்ளன. இன்று கிட்டத்தட்ட இந்த 12 லாரிகளிலும் 200 டன் அளவில் கழிவுகள் இருக்கும் என தெரிகிறது. இந்த லாரிகள் எடையளவு தமிழக கேரள எல்லை பார்டரில் வைத்துதான் இந்த எடை எடுக்கப்பட உள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கழிவுகள் அகற்றப்பட்ட இடத்துலதான் இன்னைக்கு முற்றிலுமாக கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் கேரளாவிற்கு இங்கிருந்து இந்த 12 லாரிகளும் தமிழக காவல்துறையின் பாதுகாப்புடன் தமிழக கேரள எல்லை பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளன. அங்கிருந்து கேரளா வழியாக அவர்கள் இந்த லாரியில் உள்ள இந்த கழிவுகளை கொல்லம் பகுதிக்கு எடுத்து சென்று அங்கு மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து இதை அழிக்க முற்படுவதாக அங்குள்ள அதாவது கேரள அரசின் மருத்துவ அலுவலர் தெரிவித்துள்ளார்.